Hello students, welcome to Uma Maths, class 10 Samacheer syllabus, first chapter relations and functions oda fourth exercise, exercise 1.4 பார்க்கிறோம். இப்போ graph கொடுத்திருக்காங்க. இந்த graph எல்லாம் ஒரு function represent பண்ணுதான்னு பார்க்கணும். Functionோட definition as usual அதேதான். ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும். எல்லா எலிமெண்ட்டுக்கும் டொமைன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் கண்டிப்பா இமேஜ் இருக்கணும். இங்க டொமைன்ங்கிறது x axis, ரேஞ்ச்ங்கிறது y axis. ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்தால் அதுக்கு ஒய் ஆக்சிஸில் ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இப்போ இதுக்கு நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னா வெர்டிக்கலாக ஒரு லைன் போடணும். அந்த லைனை எங்கே போடணும்னா கொடுத்துருக்கிற கிராஃப் மேலே போடணும். கிராஃபை தள்ளி அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் போடக்கூடாது. எவ்வளோ லைன் வேணாலும் போட்டுக்கலாம். பட் எல்லா லைனுமே அந்த கிராஃபை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மீட் பண்ணணும். அப்படி மீட் பண்ணால் அதுக்கு பேர் ஃபங்க்ஷன். அப்படி இல்லாம ஒரு பாயிண்ட்டுக்கு மேல மீட் பண்ணுச்சுன்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸசைஸ் 1.4 ஃபர்ஸ்ட் equation. Determine whether the graph given below represent function. Give reason for your answer. So vertical line test என்ன சொல்லுதுன்னா a curve drawn in a graph represents a function if every vertical line intersects the curve in at most one point. ஸோ நீ எவ்வளோ வெர்டிக்கல் லைன் போட்டாலும் அது கண்டிப்பாக ஒரே ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணணும் அந்த கர்வை. அப்படி இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப் பாருங்க. இந்த பிளாக் லைன் ரெண்டும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இந்த ரெட் கலர் லைன் வந்து நம்ம போட்ட எக்ஸ்ட்ரா வெர்டிக்கல் லைன். அந்த லைன் கிராஃப் மீட் பண்ற மாதிரி போடணும். கண்டிப்பாக ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக போடணும். அப்போதான் இட் இஸ் வெர்டிக்கல். இப்போ இந்த ரெட் கலர் லைன் வெர்டிக்கல் லைன் இந்த கர்வை ரெண்டு இடத்துல மீட் பண்ணுது, P and Q. ஸோ நமக்கு நல்லா தெரியும் ஒரு இடத்துல மீட் பண்ணால் மட்டும்தான் ஃபங்க்ஷன். மோர் தேன் ஒன் பாயிண்ட்ல மீட் பண்ணிச்சுன்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ ரீசன் கேட்டிருக்காங்க. என்ன எழுதணும்னா the vertical line meets the curve in 2 points P and Q, therefore it is not a function. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். இப்போவும் அதே கண்டிஷன் தான். கிராஃப் கொடுத்துருக்கிறனால நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் போடணும். இட் இஸ் parallel to y axis. ஸோ ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இந்த ரெட் கலர் லைன் போட்டிருக்கோம். இந்த ரெட் லைனை நீ எங்கே வேணா போட்டுக்கலாம். அந்த கர்வை மீட் பண்ணுற மாதிரி போடணும். கண்டிப்பாக எங்கே போட்டாலும் அது ஒரே இடத்துல தான் அந்த கர்வை மீட் பண்ணும். ஸோ என்ன எழுதணும்? த வெர்டிக்கல் லைன் மீட்ஸ் த கர்வ் இன் ஒன்லி ஒன் பாயிண்ட் ஆர் எக்ஸாக்ட்லி ஒன் பாயிண்ட் அட் பி. தேர்ஃபோர் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். நவ் த தேர்ட் டயக்ராம். இது எஸ்ங்கிறது தான் கொடுத்துருக்கிற டயக்ராம் கிராஃப். நம்ம போட்டிருக்கிற இந்த ரெட் கலர் லைன் வந்து அந்த கர்வை எல்லா இடத்துலையும் மீட் பண்ணுற மாதிரி போடணும். ஸோ எங்கே வேணா போட்டுக்கலாம். அவுட் சைட் த கர்வ் போடக்கூடாது. ஸோ இந்த ரெட் கலர் லைன் கொடுத்துருக்கிற கர்வை 3 இடத்துல மீட் பண்ணுது, PQR. நமக்கு ஒரு இடத்த தாண்டி எவ்வளோ இடத்துல மீட் பண்ணாலும் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ ரீசன் சொல்லணும். த வெர்டிக்கல் லைன் meets the curve at 3 points PQ and R, therefore it is not a function. அடுத்த கிராஃப். ஒரே ஒரு ஸ்லாண்டிங் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லாண்டிங் லைன் தான் கொடுத்துருக்கிற கிராஃப். இந்த ரெட் கலர் லைன் தான் நம்ம போட்டிருக்கிற வெர்டிக்கல் லைன். இது எங்க வேணா போட்டுக்கலாம். கர்வ் அந்த லைனை மீட் பண்ற மாதிரி, இந்த ஸ்லாண்டிங் லைனை மீட் பண்ற மாதிரி வெர்டிக்கலா எங்க வேணா போட்டுக்கலாம். எங்க போட்டாலும் இட் மீட்ஸ் எக்ஸாக்ட்லி அட் ஒன் பாயிண்ட், therefore it is a function. The vertical line meets the straight line graph at one point P, therefore it is a function. இப்போ சேம் மாடல் அதே கொஸ்டின் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.10. using vertical line test determine which of the following curves represent a function. ஸோ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அவங்களே யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ கொடுத்துருக்கிற இந்த கர்வை மீட் பண்ற மாதிரி ஒரே ஒரு வெர்டிக்கல் லைன் போடுறோம். எங்க வேணா போடலாம் கர்வ் மேல. அது கர்வை ரெண்டு இடத்துல மீட் பண்ணுது. இது கிடையாது, இது கர்வ் கிடையாது, இது நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ். இதுதான் கர்வ், இது கர்வ். ஸோ இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட்ல மீட் பண்றதுனால இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ ரீசன் என்ன எழுதணும்? த வெர்டிக்கல் லைன் மீட்ஸ் த கர்வ் அட் 2 points P and Q, therefore it is not a function. அடுத்த கிராஃப். யூ டைப் தான் கிராஃப். இந்த ரெட் லைன் தான் வெர்டிக்கல் லைன். ஸோ அந்த வெர்டிக்கல் லைனை ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக போட்டுக்கலாம். எங்க போட்டாலும் அது இந்த யூ கர்வை ஒரு இடத்துல தான் மீட் பண்ணும். ஸோ த வெர்டிக்கல் லைன் மீட்ஸ் த கர்வ் அட் ஒன் பாயிண்ட் P, therefore it is a function. அடுத்த கிராஃப். இப்போ இந்த கிராஃப் வந்து லெஃப்ட் சைடை ஃபேஸ் பண்ண மாதிரி போட்டிருக்காங்க. ஓப்பன் அட் லெஃப்ட் சைட். இப்போ வெர்டிக்கல் லைன் ஒன்று போடுறோம் அந்த கர்வ் மேலே.
அது ரெண்டு இடத்துல மீட் பண்ணுது. So the vertical line meets the curve at 2 points P and Q. More than 1 point வந்தாலே it is not a function. And the next question. இதுதான் curve. இந்த curve மேல எங்க வேணாலும் நம்ம verticalா ஒரு லைன் போடலாம். verticalங்கிறது x axisக்கு perpendicular இருக்கும், y axisக்கு parallel இருக்கும். ஸோ எங்கே போட்டாலும் அது ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணும். ஸோ என்ன எழுதணும்? The vertical line meets the curve at one point P. Therefore, it is a function.